இங்க ஜார்ஜ் குட்டி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை படமா எடுத்து அவர் தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணி இப்ப பிளாக் பஸ்டரும் ஆயிருக்கு. அப்ப 2 ரிப்போர்ட்டர் வந்து உங்களுக்கு நடந்த கேஸ பத்தி தான் இந்த மூவியே எடுத்து வச்சிருக்கீங்க, அத பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவர் எதுவுமே சொல்லாம சிம்பிளா வேற ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இந்த ரிப்போர்ட்டருக்கு இவரோட கேஸ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா நம்ம சேனல் டிஆர்பி கண்டிப்பா எகிருன்னு சொல்லி ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த நியூஸ் அமெரிக்கால இருக்க இறந்து போன வருணோட அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க ஹீரோட பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு இன்னுமே அந்த சம்பவத்துல இருந்து வெளியே வர முடியாம சைக்காலஜிக்கல் டாக்டர் பார்த்துட்டு வராங்க. அதையுமே இந்த ரிப்போர்ட்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன் பார்த்து ஹீரோட பொண்ணுக்கு ஒரு வாரம் நல்லபடியா அமைஞ்சிருக்கும். பேசலாம்னு வரும்போது யாரோ அவங்க கிட்ட இவங்க குடும்பத்தை பத்தியும் அந்த கேஸ பத்தியும் பேசி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அப்பன் பார்த்து ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ண படம் யூடியூப்ல வந்திருக்கும். அதை பார்த்ததுமே ஐஜி கிட்ட போய் கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்ச ரிட்டையர் ஆன போலீஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட பேசும்போது அந்த கேஸ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ எதையும் பேசாம உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு போறாரு. ஆனா அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே ஒரு கொலையும் பண்ணிட்டு எப்படி ஃப்ரீயா சுத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. ஆனா அடுத்த நாளே இவங்க பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிளையும் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த மாப்பிளையுமே இவங்களோட விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுமே வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா எல்லா உண்மையும் சொல்லி தான் இவங்க மாப்பிளை பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. இருந்தாலுமே வேற ஏதோ யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அந்த ரிட்டையர்டு போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு யார் எதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் இவங்க கூடவே வேலை செய்யற பிஏ வீட்டுல தான் அந்த காலும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது. ஆக்சுவலா பார்ட் 2ல மார்ச்சுரியில இவருக்காக ஹெல்ப் பண்ணவர் தான் அவரு. அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கி அவங்க குடும்பமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடுத்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வேலையை கொடுத்துருப்பாரு. உனக்கு துரோகம்லாம் என்னன்னு தெரியணும்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் எதுவுமே பேசாம வீட்டுக்கு வந்து அவங்க வைஃப் கிட்ட நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுன்ற நோக்கத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போறாரு. அப்பதான் அவங்க வைஃப் டெய்லி நைட் நம்ம வாழ்த்தோப்புல யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போற மாதிரி இருக்கு, நீங்க செக் பண்ண சொல்லி சொல்றாங்க. சோ ஹீரோவும் போய் செக் பண்றாரு. பார்த்தா யாரோ பழந்தோணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா பார்ட் 1ல இவன் கேஸை கண்டுபிடிக்க முடியாம வேலை போன சகாயன்ற வந்தா ஹீரோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்.